எம்டிஎம்ல லாபம் இல்லாமல் எதையுமே கொடுத்ததில்ல. ஆனால் இந்த ட்ரிப்போஸை உற்பத்தி விலைக்கே கொடுக்க போகிறோங்க. வேற எங்கேயுமே இல்லாத 15 வருஷ வாரண்டி, அதுவும் வாரண்டி கார்டோட இந்த ட்ரிப்போஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. 400 மைக்ரானில் லோ குவாலிட்டியில் நீங்கள் ட்ரிப்போஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட வராதிங்க. ஏன்னா நாங்கள் ஹை குவாலிட்டியில் ரொம்ப லோ காஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் விவசாயத்தில் விளைச்சல் அதிகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தண்ணி நிறையா விடுற மாதிரி இருக்கும். தண்ணி நிறையா விடக்கூடாது, குறைந்த செலவுலேயே அதிக விளைச்சலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ட்ரிப்போஸ் தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரிப்போஸ் நிறைய இடங்களில் கிடைக்கிது, யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ட்ரிப்போஸை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வியாபார நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது கிடையாது. இது முழுக்க ஒரு நல்ல ட்ரிப்போஸ் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற வீடியோ தான். ட்ரிப்போஸ் வாங்க போகிறவங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அது என்ன ரா மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க, ரெண்டாவது அது என்ன திக்னஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு 50% நீங்கள் கரெக்டான ட்ரிப்போஸை வாங்கிடுவீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தாகவே. அடுத்தது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ட்ரிப்போஸ் அப்படின்னு பார்த்துட்டாலே ரெண்டு மாடல் தான். ஒன்று பிளெயின், இன்னொன்று இன்லைன். பிளெயின் பார்த்துட்டிங்கன்னா ஒரே டியூபாக இருக்கும். இன்லைன் பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் தண்ணி போகிறதுக்கு நீங்கள் போய் ஹோல்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, அதிலே டிஃபால்ட்டாக வந்துடும். நான் முதலே சொல்லியிருந்தேன், நீங்கள் ட்ரிப்போஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரா மெட்டீரியல் என்ன, அதோட திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டு வாங்குங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பிளெயின் ட்ரிப்போஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1100 மைக்ரானில் இருக்கணுங்க. கூடவே 1.1 mm திக்னஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இன்லைன் ட்ரிப்போஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது 0.8 mm திக்னஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. 1100 மைக்ரானு, 1.1 mm திக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் 0.8 mm திக்னஸ்ஸு, இதெல்லாம் ஓகே தான். நான் வாங்க போகிற இடத்துல இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எம்எம் என்ன, மைக்ரான் என்னன்னு கேட்குறத விட்டுட்டு அதோட வெயிட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால உங்ககிட்ட போய் பேசவே முடியாதுங்க. அவங்க ஈஸியாகவே மாட்டிப்பாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஈஸியாக வாங்கணும் அப்படின்னா நல்ல நம்பிக்கை தரமான ஒரு கம்பெனியில் வாங்குறது தான் ஒரே வழி. அதுக்கு தான் சொல்கிறோம் எம்டிஎம்மில் வாங்குங்க அப்படின்னு. அடுத்தது இதில் என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எல்எல்டிபி, அதாவது வெர்ஜின் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால இந்த வெயிலில் இத்து போகிற பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த மக்கி போகிற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம ட்ரிப்போஸில் கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 3 கிரேடு சொல்கிறியே, இந்த 3 கிரேடு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் நிலம் குத்துகைக்கு தான் வச்சுருக்கேன், அதை நான் ஒரு 3 வருஷம் 2 வருஷத்தில் நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த 3rd கிரேடு போயிடலாம். அடுத்தது நான் அதே குத்திகைக்கு தான் வச்சுருக்கேன், ஆனால் ஒரு 6-7 வருஷத்துக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த 2nd கிரேடு போகலாம். இல்லை நிலம் என்னோடய சொந்த நிலம், நான் எப்பவுமே விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் 1st கிரேடு தான் போகணும். அப்போ தான் உங்களுக்கு 15 வருஷம் வாரண்டி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் ட்ரிப்போஸை உற்பத்தி விலைக்கே கொடுக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கிற பொருளையும் கூடவே எங்களோட பிராண்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ட்ரிப்போஸ் தான். அதனால தான் நாங்கள் ட்ரிப்போஸை எங்கள் பிராண்டிங் பர்பஸுக்கும் சரி, விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இதை உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம். குவாலிட்டி ஓகே, வாரண்டி ஓகே, ஆனால் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற ஒரு 10 பேர்த்துக்கு மட்டும் இதை பல்காக வாங்குறவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல ஆஃபர்ஸோட இந்த ட்ரிப்போஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.